போன வாரம் லஞ்ச் சாப்பிடறதுக்காக சங்கீதா போயிருந்தோம். அப்ப வெளியில ஒரு பாட் ஷாப் இருந்ததுங்க. இந்த பிளாக் கலர் மண் சட்டி தேவைப்படுதுன்னு ரேட் கேட்டிருந்தேன். 400 சொல்லியிருந்தாங்க. நான் 320க்கு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். டபுள் ஃபயர்டு தான், சோ சீசனிங் பெருசா தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் என்னோட திருப்திக்காக ஒரு நைட் ஃபுல்லா தண்ணி ஊத்தி வச்சுட்டு அடுத்த நாள் வெயில்ல வச்சு எடுத்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு லஞ்சுக்கு சிம்பிளா அந்த மண் சட்டியில ரசம் வச்சுட்டு முட்டை கிரேவி பண்ணிட போறேன். அதுக்காக முட்டையும் வேக போட்டுட்டேன். செம்ம வெயிலுங்க, கிச்சனுக்குள்ள கூட நிக்க முடியல. சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே ரசத்தையும் தாளிச்சிட்டேன். முட்டை கிரேவியுமே ரொம்பவே சிம்பிளா பண்ணிருந்தேன். ஆனா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. இன்னைக்கு முட்டை கிரேவிக்கு நான் யூஸ் பண்ணிருக்க மசாலா எல்லாமே இன்ஸ்டால செந்தில் வெல்னஸ் ஃபுட்ஸ் அப்படின்ற பேஜ்ல இருந்தா வாங்கியிருந்தேன். இவங்க கிட்ட கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், சாம்பார் பவுடர்லாம் அவைலபிளா இருக்குங்க. சத்து மாவு கூட அவைலபிளா இருக்கு. எஸ்பெஷலி அந்த பருப்பு பொடி ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கு. வீட்லயே பக்குவமா இவங்க கைப்பட அரைச்சு சேல்ஸ் பண்றாங்க. சோ டேஸ்டும் நல்லா இருக்கு, பிரைஸும் அஃபோர்டபிளா இருக்கு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லியிருந்தாங்க. அதான் உங்களுக்கு யூஸ் ஆகுமேன்னு ஷேர் பண்ணிருக்கேன். பேஜை டாக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல டீடைல்ஸ் கொடுத்திருக்கேன், செக் பண்ணுங்க.